ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் ஹில். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்போம், செல்வ செழிப்போடு இருப்போம், நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு நான் நம்புகிறேன். காடுகிட்ட பிரார்த்திக்கிறேன். நம்ம எல்லாருமே எதையோ நோக்கி ஓடிட்டுருக்கோம். அது என்ன அப்படின்னா, ஒன்று ஹெல்த்தாக இருக்கலாம், இன்னொன்று ஃபினான்ஸாக இருக்கலாம், இன்னும் வேறு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை தேடி போனதை தொலைஞ்சு போனதை திரும்ப கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு இருக்கலாம். ஸோ நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை தேடிகிட்ருக்கோம். அது என்ன அப்படிங்கிறது அவங்களோட சுச்சுவேஷனை பொறுத்தது. இப்போ நம்ம அது எதனால் நம்ம எல்லாத்தையும் தேடிகிட்ருக்கோம், நமக்கு ஏன் எல்லாமே கிடைக்க மாட்டேங்குது, டிலேயோ ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, மெயினான கோல் ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப்பை மெயினாக வச்சு தான் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இயங்கிகிட்ருக்கு. அதில் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தோன்னா, யாராவது ஒருத்தவங்க ஒரு அட்ரஸ் கேட்குறாங்க நம்மக்கிட்ட அப்படின்னா, ஒன்றும் தெரியலன்னு சொல்லலாம். மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கை சேவில் இப்படி தெரியாது அப்படின்னு சொல்லி சைகை காட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளை ரெஸ்பான்ஸ் பண்ணி நம்மளை ஐ டு ஐ காண்டாக்ட் பண்ணி நம்மள்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. அது ஒரு ரிலேஷன்ஷிப் தான். யாரோ ஒருத்தர் கேட்டால் கூட அதுக்கான நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா, நமக்கு டெய்லி ஒரு பால்காரவங்க பால் டெய்லி நமக்கு கொடுக்குறாங்க, இல்லை நமக்கு டெய்லி ஒரு நியூஸ் பேப்பரை போடுறாங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு நமக்காக டெய்லி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேங்க் பண்ண கற்றுக்கணும். நம்ம தேங்க்யூ சொல்லணும். நம்ம அதை தேங்க்யூ சொல்ல என்னாகும், நம்மளோட சரௌண்டிங்ஸில் உள்ள எல்லாருமே நம்மக்கிட்ட ஒரு நல்ல ஒரு இணக்கமான சுச்சுவேஷனில் வருவாங்க. நம்ம லைட்டாக ஒரு தேங்க்யூ சொல்லி பாருங்களேன். யாரோ ஒரு விஷயங்கள் செய்கிறாங்கன்னா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்களோட ஆட்டிடியூடு மட்டும் இல்லாமல் ஆப்போசிட் சைடில் உள்ள உங்களோட ஆட்டிடியூடும் உங்கள் மேலே ஒரு கவனத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த ஈர்ப்பு விதியில் நம்ம எதை மற்றவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறோமோ அது பல மடங்காக திரும்பி நமக்கு வரும் அப்படிங்கிறது தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் மெயின் கான்செப்ட். ஸோ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறப்ப நம்ம ஒருத்தரும் நம்மளோட கூட உள்ளவங்க இல்லாமல் மற்றவங்களையும் நம்ம எவ்வளோ ரெஸ்பெக்டாக, நம்ம எவ்வளோ ஒரு உண்மையாக மதிக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் நம்ம சுற்றி உள்ள சர்க்கிள்ஸ் உருவாகும். இதுதான் உண்மை. இதை நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, இது எனக்கு கண்டிப்பாக ஒரு விஷயத்துலேயும் நடந்துகிட்டே இருக்கிறதுனால நிச்சயமாக இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுனால நான் ஷேர் பண்ணுறேன். இதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா 10 நாள்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல மிகப்பெரிய சேஞ்சஸ் தெரியும். அதாவது நமக்கு ஒருத்தவங்க பேசலை அப்படின்னா, அவங்க பேசாத நினைவுகளை, அவங்க பண்ண நெகட்டிவ்ஸ் நினைக்காம அவங்க நிறைய பாசிட்டிவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை நம்ம நினச்சி அவங்களுக்கு மனசுக்குள்ளே அவங்க இமேஜை கொண்டு அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லி பார்க்கணும். இதை மாதிரி நம்ம தேங்க் பண்ண தேங்க்யூ சொல்ல நம்ம எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்போம். அதான் மணிக்கு தேங்க்யூ சொல்லணும், நம்ம ரிலேஷன்ஷிப் தேங்க்யூ சொல்லணும். இந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு தேங்க்யூ சொல்ல ஆரம்பித்தோன்னா நம்ம எல்லாமே ஒரு நல்ல விஷயங்களை, பாசிட்டிவ் விஷயங்களை எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ண இது ரொம்ப ஒரு பேசிக் நாலேஜாக இருக்கும். ஓகே, எல்லோரும் இதை ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ யூனிவர்ஸ். தேங்க்யூ காட்.